வெப்படை அருகே சமூக அடையாளங்களை காட்ட ஜாதி சான்றிதழ் கொண்டு வாருங்கள் என பெண்களை அவதூறாக பேசி சமூக வலைதளத்தில் ஆடியோ பதிவிட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள வெப்படை அருகே உள்ள ஆனங்கூர் பகுதியில் உள்ள கோவிலில் விழா எடுப்பதில் ஏற்பட்ட தகராறு காரணமாக நெட்டவேளாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த வினோத் என்பவருக்கும் அப்பகுதி கிராமத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் தகராறு ஏற்பட்டது. இந்நிலையில் வினோத் நெட்டவேளாம்பாளையம் பகுதியில் உள்ள சில பெண்களின் பெயரை கூறி இவர்கள் அனைவரும் தங்கள் சமுதாய அடையாளத்தை காட்ட பள்ளி சான்றிதழ், சமுதாய அடையாளங்களை காட்ட வேண்டும் என அவதூறாக பேசி அந்த ஆடியோவை சமூக வலைதளங்களில் பரப்பியுள்ளனர். இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் இவரை பிடிக்க முயற்சி செய்தபோது கீழே விழுந்ததில் வினோத்தின் கன்னத்தில் காயம் ஏற்பட்டது. இதனை சாதகமாக பயன்படுத்தி போலீசார் தன்னை அடித்ததாலேயே காயம் ஏற்பட்டதாக வெப்படை காவல் நிலையம் வெளியே நின்று கொண்டு அவதூறாக பேசிய நிலையில் வினோத்தை வெப்படை போலீசார் கைது செய்து குமாரபாளையம் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தனர். போலீஸ்காரங்க இன்னைக்கு என்னை அடிச்சு இது பண்ணதுக்கு இன்னைக்கு உண்டான ஆதாரம் இது. இது வரைக்கும் நான் வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. இது வரைக்கும் என்னை வந்து ஒரு முதலுதவி எனக்கு வந்து செய்யல. பாருங்க எவ்வளவு காயம் இருக்கு. உள்ள ஏற்கனவே பிளேட் வச்சிருக்கு. செல்போன் உரையாடலை பதிவு செய்து கொலை மிரட்டல் விடுத்தவர் மீது பாதிக்கப்பட்டவர் கோவை காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். கோவை சிங்காநல்லூரைச் சேர்ந்தவர் ஜோஸ்வா எடிசன். இவரிடம் கடந்த மாதம் துடியலூரைச் சேர்ந்த பிரபு டேனியல் என்பவர் தனிப்பட்ட குடும்ப பிரச்சினை தொடர்பாக பேச வேண்டும் என ஜோஸ்வாவை அணுகியதாக கூறப்படுகிறது. அப்பொழுது பிரபு டேனியல் இவரிடம் வழக்கறிஞர் சாண்டி வில்லியம் என்பவர் தனது குடும்ப விவகாரங்களில் தலையிடுவதாகவும் தொழிலில் தடைகள் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டி ஏதாவது செய்ய வேண்டும் என இருவரும் தொலைபேசியில் பேசியுள்ளனர். அப்பொழுது ஜோஸ்வா வழக்கறிஞர் சாண்டி வில்லியம்ஸை எதிர்த்து சில ஆவேசமான வார்த்தைகள் பேசியதாக கூறப்படும் நிலையில் இந்த உரையாடல் செல்போனில் பதிவு செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் ஜோஸ்வா மீது புகார் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து துடியலூர் போலீசார் ஜோஸ்வாவை கைது செய்து 7 நாட்கள் காவலில் வைத்து பிணையில் விடுவித்தனர். தொடர்ந்து சாண்டி வில்லியம்ஸிடம் மன்னிப்பு கேட்டதாக கூறும் ஜோஸ்வா தனக்கு செல்போன் உரையாடல் பதிவு வைத்து கொலை மிரட்டல் வருவதாகவும் தனக்கு உறவினரான ஆனந்தை தொடர்பு கொண்டு தகாத வார்த்தைகளில் பேசி வருவதாகவும் இதுபோன்ற செயல்களை தடுக்கும் வகையில் தக்க நடவடிக்கை எடுக்க கோவை காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்துள்ளதாக ஜோஸ்வா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இயக்குனர் மிஸ்கினின் பெருந்தன்மை திரையில் தெரியும் என ஓஹோ எந்தன் பேபி படத்தின் இயக்குனர் கிருஷ்ணகுமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான விஷ்ணு விஷாலின் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ், ரோமியோ பிக்சர்ஸ் மற்றும் டி கம்பெனி இணைந்து தயாரித்துள்ள ஓஹோ எந்தன் பேபி திரைப்பட குழுவினர் கோவை அவினாசி சாலையில் உள்ள பிராட்வே சினிமாஸ் அரங்கில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்பொழுது பேசிய அவர்கள் தமிழ் சினிமாவில் ஒரு ஜாலியான படமாக இருக்கட்டும் என ஓஹோ எந்தன் பேபி படத்தை இயக்கி உள்ளதாகவும் இது நண்பர்கள் கூட்டத்திற்கான படம் என்று தெரிவித்தனர். மேலும் இயக்குனர் மிஸ்கினின் பெருந்தன்மை திரையில் தெரியும் என்றும் தெரிவித்தனர். விஜய் சார்த்தி சார், கஸ்தூரி மேம், இவங்க எல்லாரும் வந்துட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் மிஸ்கின் சார் மிஸ்கின் சாராகவே வந்துருக்காரு. எனக்கு மிஸ்கின் சார் பற்றி நான் ஒன்று சொல்லி ஆகணுங்க. என்னன்னா அவரை வெளியில் எப்படி பார்க்குறாங்கன்றதை விட நாங்கள் எப்படி பார்க்குறோன்றது அவரோட பெருந்தன்மை. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டைரக்டராகவே வரணும், மிஸ்கின் சாரே வரணும்னு நாங்கள் போய் கேட்கும்போது கதையை கேட்டு இமீடியட்டாக எஸ் சொல்லிட்டார். அது அவரோட பயங்கர மிக பெருந்தன்மை. யார் அது உடனே சொல்லுவாங்க, எஸ் சொல்லுவாங்க. அண்ட் அவர் சார் சில விஷயங்கள் நீங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அது இருக்கும். நம்பர் 1, சில விஷயங்கள் கதைக்காக நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது உங்களோட கேரக்டரை, மிஸ்கின் சாரை ஒரு கேரக்டரை ஒரு சின்ன லைனை பிளர் பண்ணோம், அது மிக்ஸ் ஆகும், பரவாயில்லையான்னு கேட்டதுக்கு கதை தான்ப்பா முக்கியம், கதைக்காக என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லிட்டு இறங்கினவர். I am very very grateful for மிஸ்கின் சார். திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மணிஷ் நாராயணவரே தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வருகின்ற ஜூலை 15ஆம் தேதி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சியில் தமிழ்நாடு முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட உள்ளது என்றும், திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெறவுள்ள முகாம்களில் மாநகராட்சியில் 7 முகாம்களிலும், நகராட்சியில் 20 முகாம்களிலும், பேரூராட்சிகளில் 7 முகாம்களிலும், ஊரக பகுதிகளில் 66 கிராம பஞ்சாயத்து மற்றும்
20 பெரி அர்பன் பகுதி என மொத்தம் 120 முகாம்கள் நடைபெற உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் இம்முகாம்களில் பெறப்படும் விண்ணப்பங்கள் மீது 45 நாட்களில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு தங்கள் மனுக்களை வழங்கி பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்வதாக தெரிவித்தார். முதல் கட்டமாக 15/7/2025 முதல் 14/8/2025 வரை நடைபெறவுள்ள முகாம்களின் மாநகராட்சியில் 7 முகாம்கள், நகராட்சியில் 20 முகாம்களும், பேரூராட்சிகளில் 7 முகாம்களும், ஊரக பகுதியில் அதிகமாக 66 கிராம பஞ்சாயத்து மற்றும் 20 பெரிய அர்பன் வில்லேஜ் பஞ்சாயத்தில் மொத்தமாக 120 முகாம்களும் நடைபெற உள்ளது. மேட்டுப்பாளையம் அருகே மதுபோதையில் பள்ளிக்கு வந்த ஆசிரியரை தட்டி கேட்ட தலைமை ஆசிரியருக்கு கொலை மிரட்டல் விடுத்த ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே சிறுமுகை இழுப்பப்பாளையம் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக உள்ளவர் பெரியசாமி. இவர் மது அருந்திவிட்டு போதையில் பள்ளிக்கு வருவதோடு மாணவர்களிடமும் சக ஆசிரியர்கள் பணியாளர்களிடமும் தகராறு செய்து வந்துள்ளார். இந்நிலையில் புகாரின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட ஆசிரியரை தலைமை ஆசிரியர் அழைத்து கண்டித்ததாக கூறப்படும் நிலையில் இதனால் ஆத்திரமடைந்த மதுபோதை ஆசிரியர் பெரியசாமி பள்ளி தலைமை ஆசிரியரை தகாத முறையில் பேசி தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவர் மீது உரிய விசாரணை செய்து துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சோளிங்கர் அருகே குட்டையில் மூழ்கி 3 சிறுவர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஒன்றியம் மேட்டுக்குன்னத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த புவனேஷ், மோனி பிரசாத், சுஜன் ஆகிய 3 சிறுவர்களும் சரவணன் என்பவர் விவசாய நிலத்திற்கு அருகே உள்ள குளக்கரை பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்துள்ளனர். அப்பொழுது எதிர்பாராத விதமாக மூவரும் குளத்தில் விழுந்த நிலையில் மூவரும் குளத்தில் மூழ்கினர். இதனையடுத்து சத்தம் கேட்டு அக்கம் பக்கம் இருந்தவர்கள் அதனைத் தொடர்ந்து சோளிங்கர் மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு சென்றனர். அப்போது பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மாணவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த பானாவரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வரும் நிலையில் ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 3 சிறுவர்கள் உயிரிழந்தது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்க்கட்சியினர் அவதூறு பரப்புவதாக தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி, அதிமுக ஆட்சியில் கரூரில் எந்த பகுதிக்கும் நலத்திட்டங்கள் கொண்டு வரவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் மாநகராட்சி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் முதல்வர் படைப்பகம் என்ற கட்டிடம் கட்டும் பணியை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைத்தார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையில் 30% மேலான உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் எதிர்க்கட்சியினர் அவதூறு பரப்புவதாக தெரிவித்தவர், அதிமுக ஆட்சியில் கரூரில் எந்த பகுதிக்கும் நலத்திட்டங்கள் கொண்டு வரவில்லை என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக மகத்தான வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். நல்ல உறுப்பினர் சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் யாரும் எதை பற்றியும் கருத்து அவ்வளோ பயமா வீடு வரையா போறாங்க, அதுக்கு ஒரு விமர்சனம், செய்திகள் என்னங்கிறத சொல்றதுக்கு போற இடங்கள்ல அவங்க செஞ்ச சாதனைகளை சொல்லி கேட்கறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை. ஏதாவது செஞ்சது நீ ஒண்ணு சொல்லுங்க, கரூர்ல ஏதாவது ஒண்ணு செஞ்சு ஒரு திட்டத்தை போன 5 வருஷத்துல கொண்டு வந்தாங்க. சிலதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் இருக்கும்போது செஞ்சது, நான் இருக்கும்போது நான் கேட்டு வாங்கி செஞ்சது. இன்னும் சொல்லலாம், நான் பெத்த பிள்ளைக்கு இன்னொருத்தன் பேர் வைக்கிற மாதிரி. அதான உண்மை. யாரோ பெத்த பிள்ளைக்கு எவனோ பேர் வைக்கணும்னு நினைக்கிறது சரியா இருக்குமான்னு கேட்குறேன். நீ என்ன செஞ்சீங்கன்னா நான் கேட்கிறேன். இன்ன வரைக்கும் கூட்டத்திலையும் கேட்கும்போது நாங்க 5 வருஷம் நீங்க பொறுப்புல இருந்தீங்களே, என்ன செஞ்சீங்க? கொரோனா காலத்துல மக்களுக்கு பாமாயில கொடுத்தீங்க, கெட்டு போன பாமாயில கொடுத்தீங்க. அது ஒண்ணுதான் நீங்க செஞ்சது. மக்களை தூக்கி சாக்கடையில் வீசினாங்க. சொல்லும் போது மேடைகளுக்கு சொல்லக்கூடிய பேச்சுக்களும் ஒரு நிகழ்வுல சொல்லக்கூடிய பேச்சுக்களும் செஞ்ச சாதனைகளை சொல்லி மக்களிடத்தில் வாக்கு சேகரிப்பதுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய மக்களை சந்திப்பதற்கான ஒரு பயணமா இருக்கு. எதையுமே செய்யாம மக்களை சந்திக்கின்ற பொழுது ஆளுங்கட்சியின் மீது விமர்சனங்களை வைப்பது என்பது அவருடைய இயலாமையை காட்டுகிறது. அரசு முதலமைச்சர்களை பொறுத்தவரை ஒரு சிறு குறைகள் வந்தாலும் கூட, ஒரு சிறு தேவைகள் ஏற்பட்டாலும் கூட உடனுக்குடன் அதை கவனித்து சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு உத்தரவிட்டு அதை நிறைவேற்றக்கூடிய முதலமைச்சராக மாறுவது தளபதி அவர்கள் செயல்பட்டார். மயான கூடத்திற்கு செல்லும் அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் ஈச்சம்போட்டல் புத்தூர் கிராமத்தில் மயான கூடத்திற்கு செல்லும் பாதையை சில தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து வேலி அமைத்துள்ளனர். இதன் காரணமாக அப்பகுதியில் இறப்பு ஏற்பட்டால் அவர்களது உடலை மயான கூடத்திற்கு கொண்டு செல்வது பெரும் சிரமமாக உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர்.
குறிப்பாக கடந்த வருடம் உயிரிழந்த கோட்டூர்சாமி பாண்டியன் என்பவரது உடலை மயான கூடத்திற்கு கொண்டு செல்ல வழி இல்லாமல் உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் போலீசின் பாதுகாப்புடன் உயிரிழந்தவரின் உடலானது மயான கூடத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். எனவே அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்தவர்களிடமிருந்து மீட்டு மயான கூடத்திற்கு செல்லும் வழியை ஏற்படுத்தி தருமாறு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். மேலும் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் மனு தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என்னன்னா ஏற்கனவே மின் தக்கணமேடையும் சுடுகாடும் கேட்டிருந்தோம், அரசாங்கம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பாதையை கேட்டு பல வருடங்களாக எங்கள் மக்கள் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் பாதை கொடுக்கல. கடந்த வருடம் சின்னச்சாமின்னு ஒருத்தர் இறந்து போயிட்டார். அவருடைய உடலை நல்லடக்கம் பண்ணுறதுக்கு பட்ட கஷ்டம் போலீஸோட பாதுகாப்போடு தான் நின்று பண்ண வேண்டிய சூழ்நிலை. அதுவும் கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கிட்டு தான் வரக்கூடிய சூழ்நிலை. இப்படி வட்டம் தொடர்ந்து இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பிட்ட அது அங்கே சாதி பிரச்சனைகளே கிடையாது. ஆனால் இதை எடுத்த உடனே இது சாதி பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதை அதிகாரிகளை மறைமாற்றம் பண்ணுறாங்க. இதில் சாதி எதுலேயுமே வரலை. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து தான் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காங்க. பாதையை அரசாங்க நிலத்தை அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கான அத்தனை எவிடன்ஸையும் இன்றைக்கி கலெக்டர்கிட்ட நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஏற்கனவே பல மனுக்களையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். கலெக்டர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இது உடனடியாக நான் செஞ்சு கொடுக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் இதில் தனி கவனம் செலுத்தி வேறு எதுவுமே நாங்கள் கேட்கல. இறந்து போனால் சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறோம். எரிவாயு கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் கர்ப்பிணி பெண் மற்றும் குழந்தை உட்பட 3 பேர் தீக்காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளையம் பகுதியை சேர்ந்தவர்கள் மோகன்ராஜ் மணிமேகலை தம்பதியினர். இவர்களுக்கு கிருபாஷினி என்ற 7 வயது குழந்தை உள்ள நிலையில் மணிமேகலையின் 2வது கர்ப்பத்திற்கான பூச்சூடல் விழாவிற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக எரிவாயு கசிவினால் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் மணிமேகலை மற்றும் அவரது குழந்தை கிருபாஷினி ஆகிய இருவரும் காயமடைந்தனர். தொடர்ந்து மணிமேகலை மற்றும் கிருபாஷினி ஆகிய 2 பேரும் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் முதலுதவிக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் தீக்காயங்களின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டதால் உடனடியாக 2 பேரும் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த தீ விபத்தில் சிக்கிக்கொண்ட இருவரையும் மீட்டு சென்ற மணிமேகலையின் மாமனார் சீனிவாசனுக்கு 2 கைகளிலும் தீக்காயங்கள் ஏற்பட்டதை தொடர்ந்து சீனிவாசன் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நிலத்தகராறு காரணமான கொலை வழக்கில் தற்காப்புக்காகவே இந்த சம்பவம் நடந்தது என கூறிய குற்றவாளியின் உறவினர்கள் இதுகுறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளுமாறு சூலூர் காவல் நிலைய ஆய்வாளர் லெனின் அப்பாதுரையிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை அருகே திருமலைசாமி மற்றும் கண்ணப்பன் ஆகிய இருவருக்கும் கடந்த சில நாட்களாக நிலத்தகராறு இருந்து வந்துள்ளது. இதுகுறித்து இருவருக்கும் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டு வந்த நிலையில் 3 தினங்களுக்கு முன்பு இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் தகராறாக மாறியது. இந்த தகராறில் திருமலைசாமி மற்றும் அவரது உறவினர்கள் கண்ணப்பனை தாக்கிய போது கண்ணப்பன் அருகில் இருந்த ஸ்க்ரூ டிரைவரால் தற்காப்புக்காக திருமலைசாமியை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் திருமலைசாமி சுயநினைவு இழந்து மயக்கமடைந்த நிலையில் அவரது உறவினர்கள் பொன்னுசாமி மற்றும் பாலபிரசாத் ஆகியோருக்கும் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த மோதலின் போது காயமடைந்த கண்ணப்பன் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சுல்தான்பேட்டை காவல் நிலைய போலீசார் திருமலைசாமி உயிரிழந்ததாக கூறி கண்ணப்பனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் கண்ணப்பனின் உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் சூலூர் காவல் நிலைய ஆய்வாளர் லெனின் அப்பாதுரையிடம் திருமலைசாமி மற்றும் அவரது உறவினர்கள் தாக்க முயன்ற போது கண்ணப்பன் தற்காப்புக்காகத்தான் திருமலைசாமியை தாக்கினார் என்று தெரிவித்ததை தொடர்ந்து கண்ணப்பனை தாக்க வந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கண்ணப்பனின் மகளும் மனைவியும் கோரிக்கை வைத்தனர். 2 நாளைக்கு முன்னாடி 10ஆம் தேதி ஒரு பிரச்சனை அங்கே நடந்ததில் ஒரு நிலத்தகராறு காரணமாக கண்ணப்பன்கிறவர் திருமலைசாமியை தாக்கியதாகவும் அவர் உயிரிழந்துட்டதாகவும் ஒரு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அது தவறானது ஒன்று. அவங்க 5 பேர் சேர்ந்த கும்பல் இவரை தாக்க வந்திருக்காங்க. இவர் தற்காப்பு பண்ணும்போது தான் இந்த பிரச்சனை நடந்திருக்குது. அதை காவல்துறை ஒருதலை பட்சமாக விசாரணை செய்து நாங்கள் 2 நாள் அதை எங்கள் தரப்புலையும் நாங்கள் ஒரு எடுத்து சொல்லி வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை செய்யணும்னு சொல்லும்போது 2 நாளாக எதுவுமே அவங்க நடவடிக்கை எடுக்கலை. அது காரணமாக நாங்கள் சூலூரில்
இப்போது டிஎஸ்பி பார்த்து நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஊர் பொதுமக்கள் சார்பாக வந்திருக்கிறோம். கோவை தனியார் மருத்துவக் கல்லூரியில் மர்மமான முறையில் உயிரிழந்த மாணவியின் மரணம் குறித்து உயர்மட்ட அளவில் பெண் அதிகாரி நியமித்து விசாரிக்க வேண்டும் என்று உயிரிழந்த மாணவியின் தந்தை அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். கோயம்புத்தூர் மாவட்டம் பிஎஸ்ஜி மருத்துவக் கல்லூரியில் மயக்கவியல் பிரிவில் முதுகலை 1ஆம் ஆண்டு படித்து வருபவர் பவபூரணி என்ற மாணவி. இவர் கடந்த 5ஆம் தேதி இரவு அறுவை சிகிச்சை மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவில் பணியில் இருந்துள்ளார். இந்த நிலையில் 6ஆம் தேதி காலை 6 மணி அளவில் மருத்துவமனை கழிவறையில் சடலமாக மீட்கப்பட்டார். இதனையடுத்து பவபூரணியின் மரணம் குறித்து பீளமேடு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் உயிரிழந்த மாணவி பட்டியலின வகுப்பை சேர்ந்தவர் என்பதால் மாநில ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின ஆணையமும் விசாரணை மேற்கொண்டது. இதனைத் தொடர்ந்து மாணவி உயிரிழந்த இடத்தில் இருந்த சிரஞ்ச் மற்றும் 2 ml மருந்து ஆகியவற்றை கோவை தடவியல் அலுவலகத்திற்கு ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் மாணவியின் செல்போனில் பதிவாகியுள்ள ஆடியோ பதிவுகள் விசாரணை அறிக்கை ஆணையத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவியின் மரணம் குறித்து உயர்மட்ட அளவில் பெண் அதிகாரி நியமித்து விசாரிக்க வேண்டும் என்று உயிரிழந்த மாணவியின் தந்தை அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.